ஒரு பெரிய காட்டில் உயரமான கம்பீரமான மரங்கள் நிறைய இருந்தன. அந்த மரங்கள் தங்கள் அழகையும் வலிமையையும் பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தன. அந்த நேரத்தில ஒரு மரம் வெட்டுபவர் தனது கோடாரியுடன் அங்கே வந்தார். ஆனால் கோடாரியின் கைப்பிடி உடைந்திருந்தது. அவர் கோடாரியை தரையில் வைத்துவிட்டு கைப்பிடி செய்வதற்கு ஏற்ற ஒரு சிறிய மரக்கிளையை தேட ஆரம்பித்தார். மரங்கள் எல்லாம் அதை வேடிக்கையாக பார்த்தன. அவர் நம்மில் ஒரு கிளைதான் கேட்கிறார். அவர் எவ்வளவு சிறியவர், நாம் எவ்வளவு பெரியவர்கள், ஒரு கிளை கொடுத்தால் என்ன என்று அவை தமக்குள் பேசிக் கொண்டன. அவற்றிலிருந்த ஒரு இளமையான அறியாத மரம், சரி, என் கிளையை எடுத்துக் கொள்ளுங்கள், அவர் விரைவாகச் சென்று விடுவார் என்று தயங்காமல் தன்னுடைய ஒரு வலிமையான கிளையை அவருக்கு கொடுத்தது. மரம் வெட்டுபவர் அந்த கிளையை செதுக்கி கோடாரிக்கு ஒரு பலமான கைப்பிடியாக மாற்றினார். அவர் கோடாரியை தூக்கி முதலில் தனக்கு கிளை கொடுத்த அதே மரத்தை வெட்டத் தொடங்கினார். அதன் பின் மற்ற பெரிய மரங்களையும் வெட்டினார். மரங்கள் பயங்கரமான ஓசையுடன் கீழே விழுந்தன. மற்ற மரங்கள் அழுது கொண்டே நாம் அந்த சிறிய கோரிக்கைக்கு சம்மதித்திருக்க கூடாது என்று வருந்தின. அவர்கள் கொடுத்த சிறிய உதவி கருவியே அவர்களுக்கே ஆபத்தாக மாறியது. நீதி, நம்முடைய எதிரிகளுக்கு நாம் சிறிய உதவியை கூட செய்யக்கூடாது. என்னால் அவங்க அந்த உதவியை நமக்கு எதிராக பயன்படுத்தலாம். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். இது போன்ற மேலும் பல கதைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன.